கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க பார்க்குற இதுதான் காவேரி ஆறு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வற்றா ஜீவநதி அப்படின்னா கங்கை, யமுனை, காவேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் காவேரி. இந்த காவேரி கரையில் இருந்து தான் நான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பதிவிடுறேன். இது எப்பயுமே ஒவ்வொரு ஆடி மாசம் 18ஆம் தேதி, அதாவது ஆடி பெருக்கன்னைக்கு நிறைஞ்சு போகும். யாரையும் பக்கத்துல விட மாட்டாங்க. அவ்வளவு தண்ணி போகும். ஆனா மனிதர்களுடைய காழ்ப்புணர்ச்சியினால, மாநிலங்களுடைய காழ்ப்புணர்ச்சியினால ஆறு எப்படி இருக்கு பாருங்க. சாதாரணமான நிலையில இருக்கிற மாதிரியே இருக்கு. சரி, இப்படிப்பட்ட மனிதர்கள் மனம் மாறணும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரணும். அப்படிங்கிறதுக்காக நாம என்ன பண்ணலாம்னா ஜெபம் பண்ணலாம். நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, கர்நாடகாவிலிருந்து தண்ணி விட்டா தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும். வருஷம் வருஷம் வரும். ஆனா இந்த ஆண்டு ரொம்ப கம்மியா விட்டுருக்குறாங்க. ரொம்ப கம்மியான தண்ணி தான் வந்திருக்கு. சரி, அவர்களுக்காக நாம ஜெபிப்போம். சரி, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார் அப்படின்னா, சங்கீதம் 103ஆம் அதிகாரத்துல 3வது வசனம். அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குவாராம். அப்ப ஆண்டவர் பாருங்க, நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கக்கூடிய வல்லவர் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றார். இப்போ நம்முடைய உடம்புல, நம்முடைய சரீரத்துல ஒரு தீராத வியாதி, தீராத நோய் வந்திருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா, நாம செஞ்ச அக்கிரமம் தான் காரணமா இருக்கு. சரி, இப்ப இந்த அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கணும் அப்படின்னா நம்ம கடவுளோட சமூகத்துல போய் கேட்கணும். நாம என்னென்ன அக்கிரமம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த அக்கிரமத்தை எல்லாம் போய் ஆண்டவரோட சமூகத்துல சொல்லி, ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட அக்கிரமங்களை செஞ்சிருக்கிறேன், என்ன நீங்க மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் இடத்துல நம்ம மன்னிப்பு கேட்கிறப்போ அவர் முதல் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிப்பார். அக்கிரமங்களை மன்னிக்கிறதோட மட்டும் இல்லாம நமக்குள்ள நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய தீராத வியாதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வியாதி, நோய் இதையெல்லாம் சுகமாக்குவார். அன்பானவர்களே, ஒருவேளை நீங்க ஒரு தீராத வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, தீராத நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் இந்த வியாதினால நான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு நிலையில நீங்க இருந்தீங்கன்னா, தயவு செய்து கடவுளோட சமூகத்துக்கு போங்க. போய் உங்களுடைய காரியங்கள் என்ன, நம்ம என்னென்னவெல்லாம் செஞ்சோம், என்னென்ன மீறுதல்கள் செஞ்சோம், என்னென்ன அக்கிரமங்கள் செஞ்சோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து அதை அவரோட பாதத்துல வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே அதை மன்னிப்பதோடு மட்டும் இல்லாம நோய்களை குணமாக்கும். இன்றைக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் சரி, அதை நீங்க கர்த்தரோட சமூகத்துல சொல்லி பாருங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? நான் ரொம்ப வியாதினால பாதிக்கப்பட்டுட்டேனே, நோயினால பாதிக்கப்பட்டிருக்கேனே, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. இன்னொரு வாழ்க்கை நமக்கு உண்டு. ஒரு மறு வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமா தருவார். நீங்க ஆண்டவரோட சமூகத்துக்கு போங்க. நம்ம செஞ்ச காரியங்களை எல்லாம் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. முதல் மன்னிப்பு, 2வது சுகம். 2ம் உங்களுக்கு கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர்ட்ட சொல்லலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் செய்ததினாலே இன்றைக்கு நோயினாலும் வியாதியினாலும் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை மன்னித்து, எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய மீறுதல்களையும் மன்னித்து எங்கள் வியாதியை சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நீர் மன்னிப்பையும் சுகத்தையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.